இமான் அண்ணாச்சியோடைய மகள் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் அவங்கக்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள், அதுக்கு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம். இமான் அண்ணாச்சியோடைய மகள் பெயர் வந்து ஜெஃபி சைனி. இவங்க வந்து 12வது வகுப்பு வந்து படிச்சுட்ருக்குறாங்க. இப்போது பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய இமான் அண்ணாச்சி வந்து எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டில் வந்து என்னோடய அப்பா வந்து வீட்டில் எப்படி இருப்பாரோ அதே போல் தான் இருக்கிறாரு. யார் என்ன சொன்னாலும் அதிலேருந்து கொஞ்சம் கூட நகராமல் அவர் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கிறாரு. அவங்க வந்து யாருக்காகவும் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சுருக்கமாக ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்பா கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மற்றவங்க போடுற ட்ரெஸ்ஸை பற்றி தயவு செய்து நீங்கள் வந்து பேசிடாதீங்க. அது வந்து அவங்களுடைய இஷ்டம். ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் ஒரு பெரிய சண்டையே உருவாகும். அதனால் அதை பற்றி மட்டும் நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த பிக் பாஸ் டைட்டில் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. மக்கள்கிட்ட ஒரு நல்ல பெயரை வந்து எடுக்கணும். இந்த பிக் பாஸ் வீட்டில் எவ்வளோ நாள் வந்து தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளோ நாள் இருந்தால் போதும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் நான் சொல்லி அனுப்பிச்சேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் ஒவ்வொரு ப்ரொமோலையும் பார்க்கும்போது அபிஷேக் வந்து இமான் அண்ணாச்சிக்கிட்ட மரியாதையே இல்லாமல் வாயா போயா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். ஒரு ப்ராங்க்குக்காக பண்ணாலும் அதில் ஒரு நியாயம் வேணாமா, வயசுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் பேசியிருந்தாங்க. அபிஷேக் வந்து வாயா போயா அப்படின்னு கூப்பிடுறது வந்து எனக்கு சுத்தமாகவே எனக்கு பிடிக்கல. ப்ரொமோவில் காட்டும்போது சண்டை போடுற மாதிரியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எபிசோடில் வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு ப்ராங்க்குக்காக தான் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ பர்சனல் லைஃப்பை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சாங்க. அதில் வந்து என்ன தப்பு இருக்குது? அதுக்காக எல்லாரும் வாயா போயா அப்படிங்கிற மாதிரி மரியாதை இல்லாமலாம் பேசுகிறாங்க. எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ப்ராங்க்கு சண்டை போட்டாலும் வாயா போயா அப்படின்னு கூப்பிட்டதுக்காக வந்து சாரி கேட்கணும். அதெல்லாம் காட்டவே மாட்டுறாங்க. அவங்க வந்து சாரி கேட்குற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ இந்த வீட்டில் நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த வீட்டில் உள்ள போட்டியாளர்களுக்கு யாருக்குமே அபிஷேக் பண்ணுறது பிடிக்கவே கிடையாது. அதனால தான் நாமினேஷனில் கூட நிறைய பேர் வந்து அபிஷேக்கோட பேரை வந்து சொல்கிறாங்க. அப்பா வந்து எப்போவுமே கோவப்பட மாட்டார். ஒருவேளை கோவப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிரியங்கா, இசைவாணி, அபிஷேக், சின்ன பொண்ணு இவங்க எல்லாருமே இமான் அண்ணாச்சியை தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இசைவாணி கிட்ட அப்பா வந்து என்கிட்ட எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் பேசுகிறாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து அது தப்பாக தெரியுது. அதே போல் சிபி அவங்க வந்து அப்பாவை பற்றி அடுத்தவங்க வளர்கிறத பற்றி பொறாமப்படுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்பாலாம் அப்படி வந்து கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு இவர் வந்து சும்மா உட்காருவாரே தவிர அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை பற்றி என்னாலும் பொறாமப்பட்டதே கிடையாது. சிபி அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கடைசியாக வந்து என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸை வீட்டை விட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல பெயரோட அப்பா வந்து வெளில வரணும். அதுதான் என்னோட ஆசையாக இருக்குது. பேர் வந்து எக்காரணம் கொண்டும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த இன்டர்வியூ வந்து முடிச்சிருக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் வீடு வந்து கலகலான்னு இருக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து சின்ன சின்ன பசங்க வந்து வாயா போயா அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசினா கூட ஒரு தாழ்ந்து அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அது ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காம அப்படியே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அண்ணாச்சி வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் எத்தனை நாள் தாக்கு பிடிப்பார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.